ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நேத்து பிக் பாஸ் எபிசோட பார்க்காதவங்களே பிக் பாஸ் ஃபேன்ஸ் யாருமே இருக்க முடியாது. பிக் பாஸ் ஃபேனா இல்லனா கூட இந்த எபிசோடோட ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் எல்லாருமே கண்டிப்பா நம்ம அத பார்த்துருப்போம். அதுல வந்து ரெட் கார்ட் குடுத்துட்டாங்க. அவங்க எவிக்ட் ஆறாங்க. போலாம் கேட் தொறந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே வந்து விறுவிறுன்னு நம்ம பாரு வந்து வேகமா நடந்து வந்து அந்த கேட் கிட்ட ஒரு கரெக்ட்டா 1 மினிட் நின்னாங்க. நானுமே கால்குலேட் பண்ணேன். ஏன்னா கம்ரு வந்துருவாரு அப்படிங்கிறதுக்காக அவங்க அங்க நின்னுட்டு இருந்தாங்க. கம்ரு அங்க வந்து நண்பர்களோட பேசிக்கிட்டு இருக்கிறத அவங்க பார்த்த உடனே டக்குன்னு திரும்பி அவங்க வந்து விறுவிறுன்னு கேட்ட விட்டு எக்ஸிட் ஆயிட்டாங்க. அந்த முகத்துல வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தெரிஞ்சுச்சு. ஆத்திரம் தான். அவங்களோட சிரிச்ச மூஞ்ச நம்ம பார்த்துருக்கோம். ஆத்திரப்படுற மூஞ்ச அப்படியே பிதுக்கிட்டு இருக்கிற மூஞ்செல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும், ஆனா பாரு வந்து இருக்கிறதுலே பெரிய ஒரு நூதனமான சேட்டைக்கார புள்ள போல்ருக்கு. இத வந்து அவங்க அம்மா அப்பவே திருத்திருந்தா இப்ப பெட்டரா ஆயிருந்திருக்குமோன்னு கூட எனக்கு தெரியல. அவங்க அம்மாவ நம்ம இந்த வம்புல இழுக்கவே கூடாது. டக்குன்னு வெளியில போறாங்க. போன வாக்குல ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஹவுஸ்மேட்ஸ் எல்லாரும் காமிக்கிறாங்க. அங்கருந்து பார்த்தா ஒரு கல்லு வீசப்படுது. நான் நெனைக்கிறேன், இந்த குழந்தைங்கலாம் வந்து பக்கத்து வீட்டு ஆன்டி நம்ம பால எடுத்து வச்சுக்கிட்டாங்கன்னா, போரும்போது கண்ணாடியில கல்லு வீசிட்டு போவாங்க பார்த்தீங்களா, சின்ன குழந்தைங்க. அதே சின்ன பிள்ளைத்தனமான ஒரு பிஹேவியர். அங்கேருந்து போயிட்டு ஒரு கல்ல எடுத்து எறியுறாங்க. அந்த கல்லு அழகா அப்படியே ஃபால் ஆகி உள்ள வந்து விழுது. அத வீடியோல நான் உங்களுக்காகவே வந்து ஸ்லோல பிக்சர்ஸ் எடுத்து போட்டிருக்கேன். அப்சல்யூட்லி பாரு, யூ ஆர் 29 பட் யூ ஆர் நாட் ஈவன் கிராஸ்ட் எல்கேஜி. நீ எல்லாரையுமே நீ சொல்லிட்டு இருப்ப, நீ 4த் ஸ்டாண்டர்ட், நீ 5த் ஸ்டாண்டர்டு. நீ எந்த ஸ்டாண்டர்டோ இல்ல டைப்பர்லயே தான் இன்னும் இருக்கியான்றதே எல்லாருக்குமே இப்ப சந்தேகம் வந்துருச்சு. சென்ட் ஆஃப் பண்ண யாரும் வராம தனியா போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பார்க்கறதுக்கே. பட் தனிமை தேர்வல்ல கொடூரத்தின் தீர்ப்பு. இத நம்ம நெறைய டைம் படிச்சிருப்போம். தே ஆல்வேஸ் சே தட் இஃப் யூ டூ இட் வில் கம் அரவுண்ட்.